நேற்று இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது கால சர்ப தோஷம், கால சர்பத்துக்கு ராகு கேதுவுக்கு நடுவில் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருப்பதும் இந்த விபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு 240 பயணிகள் நாம் இழந்திருக்கோம். அவங்க எல்லாருமே தன்னுடைய பிழைப்பை தேடி போனாங்க இல்லைங்களா? இன்னைக்கு இத்தனை உயிரை பார்க்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் பதைக்குதுங்களே. நேற்றைய கிரக ஸ்திதி நிலை பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்குள்ளதான் நாங்களும் தொண்டை வத்த கத்திக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்களை பார்க்கும்போதும் சரி, மக்களை பார்க்கும்போதும் சரி, இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாரும் கரிக்கட்டையாக மாறும்போது மனசெல்லாம் இந்த சனி செவ்வாய் இருக்கும்போது நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்னு நம்ம ஒரு வருஷமா சொல்லிட்டு வரோம். மீனம், மேஷம், ரிஷபம். ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் ஒரு வைப்ரேட்டிங்காகவே இருக்கும். அதுவே இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே நீங்கள் ஜோதிடம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்வோம் சார். கிரகங்களை கை காட்டுறதை விட அறிவுறுத்துவது என்னன்னா, என் கடமையை நான் செய்கிறேன், உன் கடமையை நீ சரி செய். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது துர்மரண காலம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏற்புடையதா சார்? துர்மரணம் அப்படிங்கிறது அகால மரணத்தினுடைய சாயல் தான். ஆனால் என்னுடைய கேள்வி, அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். கலாட்டா டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்திய நாட்டையே உலுக்கி இருக்குது ஏர் இந்தியா விமான விபத்து, அகமதாபாத்தில் நிகழ்ந்த அந்த விபத்து. ஜோதிட ரீதியாக இந்த காலத்தில் நிறைய இது மாதிரியான விபத்துகள், இயற்கை பேரழிவுகள் எல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருந்தீங்க. இது எதனால் நிகழுது? முதல்ல இது மாதிரியான ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம், ஒரு பெரிய விபத்து, இதெல்லாம் நிகழ்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன ஜோதிட ரீதியாக நான் கேட்குறேன். பொதுவாகவே 2019 இருந்தே இந்த கிரக ஸ்திதிகள் அவ்வளவு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி சனியினது தாக்கம் குருவோட வீட்டில் இருந்தாலும், செவ்வாய் நீச்சப்பட்டு போவதும், அதே மாதிரி கும்பராசியில் போய் ராகு கேது இருப்பதும், சிம்மத்தில் கேது இருப்பதும் கால சர்ப தோஷமாக, நேற்று இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது கால சர்ப தோஷம், கால சர்பத்துக்கு ராகு கேதுவுக்கு நடுவில் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருப்பதும் இந்த விபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சியில் உயிர் துறந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்கள் மற்றும் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும், எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அவர்களுக்கெல்லாம் ஆத்ம சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் கையேந்தி நிற்கிறோம். ஆனால் இப்போ எல்லாமே இப்போ ஃபேஷனாக போச்சு. நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க சார். ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் டு அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நான் வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறது கிரகத்தினுடைய ஸ்திதிகள், சனீஸ்வரரும் செவ்வாயும், நீச்சப்பட்ட செவ்வாய், சனியினது பார்வை, ராகு கேதுவனுடைய கிரகத்தினுடைய இடைப்பட்ட காலத்தில் தலை வால், இதற்குள்ள கிரகங்கள் இதெல்லாம் சரி. ஆனாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்பை சிலது நம்ம பேசி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் எனக்கு பர்மிட் பண்ணி தான் தீரணும். ஏன்னா இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ ஏர்போர்ட்டில் நிறைய விமான பயணம் மேற்கொள்கிறதுக்கு ஜனங்க நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பயணிகள் ஆயிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டைம் சொல்கிறாங்க, அங்கே போன உடனே இன்னும் ஒரு 5 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி போகுது. கையில் சாப்பாடும் எடுத்துன்னு போகக்கூடாது. அவங்களும் சாப்பாடு கொடுக்குற சாப்பாடு சரியில்லை. சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, முதியவர்கள் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க. நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகும்போது 1000 செக்கிங் நம்மளை பண்ணுறாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். உங்கள் ஷூவை கேட்டுங்க, பெல்ட்டை கேட்டுங்க, எல்லாம் பண்ணுறங்க. ஒரு முறைக்கு 2 முறை பண்ணுறாங்க. எல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு பாதுகாப்பு அம்சங்கள். ஆனால் ஒரு 2 வீலரோ அல்லது 4 வீலரோ நம்ம பண்ணும்போது கவர்மெண்ட்டில் 15 வருஷம்தான் அது அலௌடு அப்படின்னு சொல்கிறாங்களே. பயணிகளுக்கெல்லாம் இவ்வளவு செக்கிங் கொடுக்குறீங்களே, ஆனால் பயணம் செய்கிற விமானத்தை செக் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என் மனசு உள்ள கொஞ்சம் இருக்குது. இருக்கட்டும், ஜோதிடங்கள்லாம் இருக்கணும், கிரகஸ்திதிகள் இருக்கட்டும், அது வேறு.
ஒரு லக்கேஜ் வந்து ஒரே ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் 2 லக்கேஜ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறதுனால தான் நிறைய பேர் ஒரு சில விமானங்களில் பயணிக்கிறாங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டெல்லி போய், பாம்பே போய், கல்கட்டா போய் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் போய் கனெக்டிவிட்டி தேடி, இந்த ஃப்ளைட்டு போய் அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் ஜனங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம முதல்ல உணரணும். ஒரு 240 பயணிகள் சுமார் இப்போ உள்ள கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நாம் இழந்திருக்கோம். இத்தனை உடன்பிறப்புகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக போனவங்க, வியாபாரம் பண்ணுறதுக்காக போனவங்க, தொழில் பண்ணுறதுக்கு போனவங்க, கணவன் மனைவி, மகள், மகன் தனித்தனியாக போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1000 பிரச்சனைகள் சொல்லலாம். சார் ஒரு லக்கேஜ் ஒன்று போடுறோம் சார். அந்த லக்கேஜில் வந்து இன்சுலின் போடுறோம், நம்ம துணிகள்லாம் போடுறோம். அது அடுத்தது நம்ம இறங்கும்போது அந்த ஏர்போர்ட்டில் வரும்ன்ற நம்பிக்கையோடு போடுறோம். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா, சார் லக்கேஜ் இல்லை சார், 2 நாள் ஆகும் சார் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்கிறாங்க. உள்ளே இன்சுலின் மாட்டிக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டில் போயிட்டு அந்த இன்சுலின் கிடைக்குமான்னு தெரியாது. போட்டுக்கிறதுக்கு துணி வேணும். எவ்வளவு கஷ்டங்கள். நான் இதெல்லாம் ஒரு குற்றமாக சொல்கிறத விட, இதையெல்லாம் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இதுக்கு போய் ராகு கேது சனி செவ்வாயின்னு பார்க்கணுமா? இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். அதே மாதிரி இரவு வந்து 2 மணிக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக கிளம்பி போகிறோம், தூக்கத்தை விடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அங்கே போயிட்டு சரியில்லைங்க, ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி இறங்கி வரோம், திருப்பி செக்கிங்கு. இல்லை சார், மறு டேர்னிங் பாயிண்ட் வந்து டேர்னலில் தான் அது ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஒரு 2 ஃபர்லாங் நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு முதியவர்கள், வயதானவர்கள், சுகர் பேஷண்ட்ஸு, பிபி பேஷண்ட்ஸு, இவங்கெல்லாம் முதியவர்கள் எப்படி போவாங்க? சரி, இதெல்லாம் கூட நீங்கள் தாண்டி வந்துடுறீங்க. மறுபடியும் அந்த ஃப்ளைட் வந்து எத்தனை மணி நேரம் லேட்டாக போகுது? அவங்களுக்கு சாப்பாடு என்ன கொடுக்குறீங்க? வெறும் பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தா போதுமா? இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக இதை சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது வந்திருக்கு. இந்த இந்த இயற்கை அழிவுகள், ஜோதிடத்தினுடைய தாக்கங்கள் வேறு. இதை நான் வச்சு நான் அப்பவே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நடந்தது பார்த்தீங்களா அப்படின்னு நான் வியாபார நோக்கமாக நான் இதை பார்க்க விரும்பலை. ப்ராக்டிக்கலாக பார்த்து இதுக்கு என்ன பிரச்சனையோ இந்த பிரச்சனைக்கு நம்ம முடிவுக்கு வரணும். சார், அந்த ஃப்ளைட்டினுடைய லைஃப் டைம் என்ன? இதையெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு பேசணுமே ஒழிய இதையெல்லாம் விட்டுட்டு நவகிரகங்கள் மட்டும்தான் காரணம். நவகிரகங்கள் தன்னுடைய கடமையை தான் ஒழுங்காக செஞ்சு கொண்டு இருக்கிறது. மனிதன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்கிறானா? இது சிந்திக்க வேண்டிய நேரம். மனித தவறுகள், இது தவறுன்னு கூட சொல்ல மாட்டேன், நெக்லிஜென்ஸ். ஆனால் அதை பார்க்கும்போது மனசெல்லாம் பதைக்குது. என்னுடைய மகள் போன மாதத்தில் வந்து சென்னையில் இருந்து கிளம்பி கனடாக்கு போகிறா. கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டை வந்து பிடிக்கணும், அர்ஜெண்ட்டாக ஓடி போய் பிடிக்கிறா. அங்கே போனால் ஃபர்தர் கனெக்டிவிட்டி ஃப்ளைட் வந்து லேட் ஆகும். 5 மணி நேரம் லேட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 மணி நேரத்துக்கு அவள் எங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பா? எப்படி சாப்பிடுவா? என்ன போவா? சின்ன பொண்ணு அவ சரி, வயதானவர்கள் பிஸ்கட் பேக்கெட் போதுமா? அப்போ கனெக்டிவிட்டியில் நம்ம இறங்கும்போது இரவா பகலா? அந்த நாட்டுக்கு போகும்போது அது நடு இரவா நடு பகலா? அந்த உள்ள சீதோஷ்ணங்கள் எப்படி இருக்கும்? அவங்க சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க? இது ஒரு மனித அபிமானத்தோடு சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக நான் சிந்திக்கிறேனே ஒழிய, ஜோதிட ரீதியாக மட்டுமே இதை நம்ம பார்க்குறதுங்கிறது இது சரியான தருணமாக எனக்கு புரியல. சார், இப்போது ஒவ்வொரு இந்த மாதிரியான ஒரு துர்சம்பவம் நிகழும் போதும் நம்ம வந்து காஷனாக இருக்கணும், ரொம்ப யோசித்து பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு இதையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் நடுவானில் நிகழக்கூடிய ஒரு விபத்து அப்படிங்கிறப்ப நம்ம என்னதான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதோ, விதி அதன்படி தான் செயல்படுதோ அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல சார்? உங்கள் கேள்விகளில் நியாயமான கேள்வியே தான். ஆனால் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்கிறீங்க இல்லையா? ஒரு பயணி வந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கெல்லாம் தன்னை திருத்திக்கிட்டு அமைச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான வெயிட்டு, அதுக்கு உண்டான சாப்பாடு, அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொண்டு வராங்க இல்லைங்களா? அப்போ அவங்க பயணம் செய்யக்கூடிய அந்த வண்டியை வந்து நீங்கள் செக் பண்ணணும் இல்லைங்களா? வெறும் டிக்கெட்டை மாத்திரம் செக் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்களே, பாதுகாப்பு மட்டும் பிரயோஜனம் இல்லைங்களே. அந்த வண்டி எத்தனை வருஷம், அதனுடைய லைஃப் டைம் என்ன,
ஏசி ஒர்க் பண்ணுதுங்களா, மற்ற சுவிட்சஸ்லாம் ஒர்க் பண்ணுதுங்களா அப்படிங்கிறத அவங்க வந்து பயணிகள் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அதை உடனே எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேணும் இல்லைங்களா? இன்றைக்கி இத்தனை உயிரை பார்க்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் பதைக்குதுங்களே, பதைக்குதுங்களே. அவங்க எல்லாருமே தன்னுடைய பிழைப்பை தேடி போனாங்க இல்லைங்களா? எல்லாருமே வாழ்வாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ராகு கேது சனியை பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன நியாயம்? இப்போது மனித தவறுகள் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரகங்கள் தன் கடமையை தான் செய்யுது அப்படின்போது மனிதர்கள் தன்னுடைய கடமையை தான் செய்ய வேண்டாமா? இயற்கை தன்னுடைய வகையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு பேத்தட்டிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த விமான விபத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்ஸுடைய உயிரையும் போயிடுச்சு. எத்தனை பேர் கனவோடு இருந்திருப்பாங்க மாணவர்கள். நான் யாரையுமே தவறு சொல்லலை. அந்த இடத்துல லேர்ன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தன்னுடைய கண்ட்ரோல் மீறி அது எப்படி போச்சு ஏது போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. விமானி வந்து மேடே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுட்டார். தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி இது ஃப்ளைட் வந்து கட்டுப்பாட்டை இழந்து போய்கிட்டு இருக்குங்கிற தகவலை தான் கடைசியாக தெரிவித்ததா நமக்கு கிடைத்த கிரகங்கள் தன்னுடைய இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவோட வீட்டில் சனியும், சனீஸ்வரருடைய வீட்டில் வந்து ராகு கேதுவும், சூரியனது வீட்டில் கேதுவும், அதே மாதிரி செவ்வாய் நீச்சப்பட்டு போய் கடகத்திலையும் அமர்ந்திருக்கிற இந்த காலகட்டம் மட்டுமல்ல, எதிரில் வந்து குரு வந்து உச்சமாக போகிறார் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த காலகட்டமும் மிக கவனமாக இருக்கணும். சரி, இதெல்லாம் கூட போகட்டும். திருப்பியும் பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு சனி செவ்வாய் மீண்டும் உங்களுக்கு பார்வை உண்டு. இந்த சனி செவ்வாய் இருக்கும்போது நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்னு நம்ம ஒரு வருஷமாக சொல்லிட்டு வரோம். ஏழை சொல் அம்பலம் ஏறாது, ஆனால் இந்த ஜோதிடன் சொல் அம்பலம் ஏறுமா? அதனால் நான் வெறுத்து போயிட்டேன். சார், இனி வந்து நீங்கள் இந்த நீரினால் வந்த பிரச்சனைக்கு ஜோதிடம் என்ன காரணம்? நெருப்பினால் வந்த பிரச்சனைக்கு இந்த ஜோதிடம் என்ன காரணம்? மலையில் ஏற்பட்ட அழிவுக்கு ஜோதிடம் என்ன காரணம்? இது திருப்பி திருப்பி ரெஃபரன்ஸாக தான் நீங்கள் போட்டுன்னுக்கிறீங்களே ஒழிய ரெஃபரன்ஸாக பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆக்கப்பூர்வமாக இதை எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சொல்யூஷன் பார்க்கணும். ஜோதிடம் பார்ப்பது வரும் முன் காப்பது தான் ஜோதிடம். வந்த பிறகு ஓ சனீஸ்வரர் இங்கே இருந்தாரா, குரு இங்கே இருந்தாரா, செவ்வாய் இங்கே இருந்தாரா, இவரை பார்க்குறாரா? சார், யாரை எங்கே பார்த்தான்றது பிரச்சனை இல்லை சார். நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கால சர்ப்ப தோஷம்னு சொன்னீங்களே சார், அப்படின்னா என்ன சார்? ராகு கேதுக்குள்ள மற்ற கிரகங்கள் அத்தனையுமே அடங்கி விடுறது. நேற்றைய கிரக ஸ்திதி நிலை பார்க்கும்போது அந்த ராகு கேதுக்குள்ளே தான் நாங்களும் தொண்டை வத்த கத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, கிரகங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கும்போது நம்ம சற்று பாதுகாப்பாக ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு தெளிவாக எல்லாத்தையும் பார்க்கலாம் இல்லைங்களா? அந்த குழந்தைகளை பார்க்கும்போதும் சரி, அந்த மக்களை பார்க்கும்போதும் சரி, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாரும் கறிக்கட்டையாக மாறும்போது மனசெல்லாம் பதைக்குதுங்களே. அது ஈடு செய்ய முடியாத துக்கமாக இருக்குது இல்லைங்களா? ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா கூட அது கூட சமாதானம் ஆக முடியாது. இருந்தாலும் இவ்வளவு பேர் அப்படின்னும்போது நாம் கொஞ்சம் ஏமாந்துட்டோமோ, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமோ அப்படின்னு எனக்கு எண்ணம் தோணுது. என்னுடைய எண்ணம் சரியா தவறா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய நேயர்கள் தான் சொல்லணும் நான் சரியா அப்படிங்கிறத. நீங்கள் டெய்லி என்ன டிஸ்கஷன் கூப்பிட்றீங்க சார், எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் போது எனக்கே கூச்சமாக தான் இருக்குது. ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் காரணம் காட்டாதீங்க. ஆமாம் சார், அப்படி தான் சார் இருக்கும். வெள்ளம் வரத்தான் செய்யும், நீரினால் பிரச்சனை வரத்தான் செய்யும், ரோட்டில் நடந்து போனால் வண்டினால் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகத்தான் செய்யும். ஆனால் தற்காப்புக்காக நாம் இருக்க வேண்டாமா? நான் கவனமாக இருக்கணும். நான் அரசாங்கத்தை குத்தம் சொல்கிறேன், நான் அவங்கள குத்தம் சொல்கிறேன், நான் இவங்களை குத்தம் சொல்கிறத விட நான் கவனமாக இருக்க வேண்டாமா? எனக்கு நல்ல உணவும் கிடைக்கல, என்னுடைய இன்சுலினும் என்னுடைய இதுவும் மருந்து பாட்டிலும் எடுத்து போக முடியாது, என்னுடைய லக்கேஜும் போயிடும். அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்டில் இறங்கின பிறகு எனக்கு அதெல்லாம் வர்றதுக்கு 2 நாள் ஆகும். இந்த 2 நாளைக்கு நான் இன்சுலின் எப்படி சாப்பிடுவேன்? அந்த இன்சுலின் வர்ற வரைக்கும் அந்த ஊரில் இருக்கிற இன்சுலின் எனக்கு கிடைக்குமா, உடம்புக்கு செட் ஆகுமா, அந்த இன்சுலின் சூட் ஆகுமா அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க். இதை எல்லாத்தோட எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குமா? அந்த ஊர் நாணயம் வேணும், நம்ம அங்கே பிழைக்க போயிருக்கோம், எல்லாருக்கிட்டையும் அந்த வருமானங்கள் இருக்குமா, எல்லாருக்கிட்டையும் அந்த துணி வாங்க முடியுமா? 3 நாளைக்கு வர்ற லக்கேஜ் வந்து 5 நாள் பொறுத்து வந்ததுன்னா, என்னுடைய மனைவி வெளிநாட்டுக்கு போய் அந்த மாதிரி தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. 1 வாரம் இன்சுலின் இல்லை. அந்த 1 வாரம் இன்சுலின் இல்லாதனால அவளுக்கு என்ன ஆகி போச்சு, சுகர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஏறி போச்சு.
அதை ரெடியூஸ் பண்ணுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். இதை நான் சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக இதை யோசிக்கணுமே ஒழிய ரெஃபரன்ஸ் உடனே நீங்கள் வந்து கிரகஸ்திதி கிரகங்களை பற்றி பேசுகிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஒரு சில ஏர்லைன்ஸுக்கு போகிறதே எதுக்காக ஆசைப்பட்டு ஓடுறாங்க? ஒரு லக்கேஜ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஒரு லக்கேஜ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த பர்டிகுலர் இதுக்கு போகிறாங்க. சில ஏர்லைன்ஸில் ஹேண்ட்பேக்கை கேள்வியே கேட்குறதில்ல. அப்போது இவங்க சொல்கிற அந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே இவங்க ஒரு அடிமை மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பயணிகள் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு போகிறோம். அதுவும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயணம்னா கூட பரவாயில்ல. 15 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு நாட்டை விட்டு ஒரு நாடு போகிறாங்க. கனெக்டிவிட்டி ஃப்ளைட் பிடிக்கலன்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் எல்லாருமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க சார். நான் அதில் வந்து மறுப்பு இல்லை. ஆனால் அந்த வைப்ரேஷன் அந்த டென்ஷன் எப்படி இருக்கும்? லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து இந்த சேனல் இல்லை சார், நீங்கள் அடுத்த சேனலில் போயிட்டு ஃப்ளைட் ஏறுங்கன்னா வயது உள்ளவங்க லக்கேஜை மாட்டிக்கிட்டு தூக்கிட்டு போட்டு போயிடலாம். வயதானவங்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்கவங்க குழந்தைங்கள பார்ப்பாங்களா? அந்த டேர்னலுக்கு போயிட்டு ஏறணுமேனு ஓடுவாங்களா? ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவோன்னு நினைப்பாங்களா? அப்போ இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு நமக்கு வந்து முடிவு கட்டணும். இதையெல்லாம் பேசணும். இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும். ஒரு உரையாடல் நிகழும். தெளிவாக இருக்கணும். பயணிகளோட வந்து இன்டராக்ட் பண்ணி அவங்கள வந்து ஏதோ தர்மத்துக்கு கூட்டு போகிற மாதிரி நினைக்கக்கூடாது. இல்லை, விமானங்கள் அதுவும் இந்த குறிப்பிட்ட விமானம் கூட சில பழுதெல்லாம் ஆனதாக செய்திகள்லாம் வருது. ஏற்கனவே பழுதாகி நின்றதாகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் பயணிகளை செக் பண்ணுறீங்களோ, அவங்களுடைய உடைமைகளை செக் பண்ணுறீங்க, ஷூஸை செக் பண்ணுறீங்க, பெல்ட்டை செக் பண்ண உங்களுக்கு உரிமை இருக்குது. பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். எனக்கும் அந்த பாதுகாப்பு கிடைக்குதுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த விமானம் பாதுகாப்பாக இருக்கா? இப்போ ஜனகராஜோட ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. ஏன் சார் நாயை கட்டி போட்டேன்னு சொன்னீங்களே, நாய்க்கு சாப்பாடு வச்சிங்களா சார்? அந்த மாதிரி கதையாக நீங்கள் இந்த ஃப்ளைட்டை வந்து செக் பண்ணிங்களா? லைட் எரியுது, ஃபேன் எரியுது, ஏசி இருக்கா, எல்லா சுவிட்சஸும் ஒர்க் பண்ணுதா, லெட்ரின் பாத்ரூம் நீட்டாக இருக்கா? இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும், லெட்ரின் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு. நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய நேயர்கள் வந்து என்னை ஆமோதிப்பாங்க. 2 லெட்ரின் பாத்ரூம், அந்த 2 லெட்ரின் பாத்ரூமில் அந்த 250 பேரும் யூஸ் பண்ணோம். ஆக அந்த ரெஸ்ட் ரூமில் இருந்து அங்கே பயணிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ நேரம் ஜேர்னி ஹவர்ஸு, அவங்களுக்கு உண்டான அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்கா யோசிக்கணும்ல சார். வெறும் நீங்கள் ஜோதிடத்தை வச்சுக்கிட்டே சனி, ராகு, கேது அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஜோதிடம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்வோம் சார். கிரகங்களை வந்து கை காட்டுறதை விட நாம் திருத்தி கொள்ள வேண்டும். கிரகங்கள் நமக்கு அறிவுறுத்துவது என்னன்னா, என் கடமையை நான் செய்கிறேன், உன் கடமையை நீ சரி செய், தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய அழுத்தமான திருத்தம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது துர்மரண காலம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏற்புடையதா சார்? அந்த துர்மரண காலம்னா என்ன? துர்மரணம் அப்படிங்கிறது அகால மரணத்தினுடைய சாயல் தான். ஆனால் என்னுடைய கேள்வி, துர்மரணம், அகால மரணம் இது அத்தனையுமே ஜோதிட ரீதியாக சில காலங்களில் நம்ம வெளியே வரலாம். எப்போவுமே ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலான்னு சொல்லிட்டும் நமக்கு சொல்லுவாங்க. ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் இருந்து நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அதுலேயே விடிவு காலம் வரும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதுதான் ஜோதிடம். ஜோதிடம் எதுக்கு பார்க்குறீங்க? தீர்வுக்காக தான் பார்க்குறீங்க, பிரச்சனைக்காக பார்க்கல. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும், அந்த பிரச்சனையிலிருந்து எளிதாக நம்ம எப்போ வெளியே வரலாம், எப்படி வளரலாம், யாரால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். ஆகவே துர்மரணம் அப்படிங்கிறது, அகால மரணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம எளிமையாக வெளியே வரலாம். அதுதான் ஜோதிடம். இனி வரப்போகிற நாட்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அக்டோபர் டு டிசம்பர் ஒரு டைம் சொன்னீங்க, பிப்ரவரி சொன்னீங்க. இது மாதிரியான நாட்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நிகழும்னு நினைக்கிறேன்? பொதுவாகவே நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். நம்ம பேட்டியில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும், இப்போ சனீஸ்வரர் வந்து
மீனத்தில் இருக்கார். மீனம், மேஷம், ரிஷபம். ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் ஒரு வைப்ரேட்டிங்காகவே இருக்கும். இந்த உலகம் முழுவதுமே ஒரு வைப்ரேட்டிங்காகவே இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் சர்வ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அசாதாரண சூழல்னு சொல்லலாம். அசாதாரண சூழல். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயினுடைய வீட்டில் போய் நமக்கு சனீஸ்வரர் இருக்க போகிறார். அடுத்தது சுக்கிரனது வீட்டில் போய் இருக்க போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் ராகு கேதுவினுடைய தாக்கம், ராகு கேது எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா, சனீஸ்வரருடைய வீட்லேயும் சந்திரனது வீடான கடகத்துக்கும் வரப்போகிறார். இதெல்லாம் எதிர்காலத்தில் இப்படி இருக்க போகுது. ஆகவே கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் அவர்களுடைய கடமைகளை செய்ய மாதிரி நாம் நம்மளது கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் நிச்சயமாக மாறும். அதை விட்டுட்டு நான் அன்றைக்கே சொன்னேனே, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, நான் சொன்னதெல்லாம் பழிச்சது பார்த்தீங்களா, அப்படிங்கிற விளம்பரமே எனக்கு தேவையில்லை. எப்படி ஜெயிச்சோன்னு சொல்லும்போது தான் நான் வெற்றி பெறுறேன்னு அர்த்தமே ஒழிய, திருப்பியும் நான் அந்த ட்ராப்குள்ளே போகிறீங்க அப்படின்போது என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் முன்னால் நான் தோற்று நிற்கிறேன், இவ்வளோ உயிர்களை இழந்து நிற்கிறேன், இதற்கு எனக்கு பெருமை இல்லை, எனக்கு அது சிறுமைதான் அப்படிங்கிற மன கஷ்டத்தோடு தயவு செஞ்சு சொல்வதை கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்யுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இந்த மாதிரியான ஒரு உலக அமைதிக்காகவோ இல்லை இனிமேல் இந்த மாதிரியான துர்மரணங்கள், அதுவும் கொத்து கொத்தாக மக்கள் சாகிறப்ப அதை பார்க்குறவே நமக்கு வந்து ரொம்ப நெருடலாகவும் ரொம்ப ஒரு துக்கத்தோடு இருக்கும். இப்போ இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நிறைய இடங்களில் ஹோமங்கள் நடத்துகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே வரணுமா? பொதுவாகவே பரிகாரங்கள் அப்படிங்கிறது மனசாந்தி. ஹோமங்கள், யாகங்கள், தானங்கள், தர்மங்கள் இதெல்லாம் பொதுவாக உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சு தானே. அது செய்யறதுனால இதெல்லாம் போயிடுமா சார்? என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு செடி இருக்குது, செடியில் போய் தண்ணி ஊற்றுங்க சார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த செடியில் தண்ணி எங்கே ஊற்றுவீங்க? வேரில் தான் ஊற்றுவீங்க. வேரில் ஊற்றுற தண்ணி செடியில் வந்து முனையில் வந்து பூ பூக்கும். தண்ணி ஊற்றுறது வேரில், பூ பூக்கிறது அந்த செடியினுடைய நுனியில். அந்த மாதிரி தான் பரிகாரங்கள் என்பது மனசாந்திக்காகவும் அந்த கிரகங்களுடைய சாந்திக்காகவும் என்னத்தான் இருந்தாலும் அதை செய்யும்போது மனசாந்தியினால் மனோதைரியமும் மன தெம்பும் சந்தோஷமும் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனோதைரியம் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற மனசாந்தி தான். மந்திரம் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு வார்த்தையை மீண்டும் 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 உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உச்சாடனம். அந்த உச்சாடனம் செய்யும்போது அந்த மந்திரத்துக்கு பவர் ஏறுது. அதனால்தான் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் அச்சரங்கள் அப்படின்னு பேர், மாத்திரைகள்னு பேர். பிரயோகம் பண்ணுறதை வந்து மாத்திரைகளாகவும் அந்த வார்த்தைகளினுடைய எழுத்துக்களை வந்து அச்சரங்களாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த அச்சரங்களையும் மந்திரங்களையும் சரியாக பிரயோகப்படுத்தினால் நிச்சயமாக நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. ஆனால் உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும் இல்லைங்களா சார்? ஏர்கிராஃப்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும், அதில் இருக்கிற மெக்கானிசம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் வேணால் கரெக்டாக ஹோமங்கள் யாகங்கள் செய்யலாம், மெக்கானிசம் எப்படி செய்யும்? மெக்கானிசத்தை வந்து செக் பண்ணணும் இல்லைங்களா? ஆகவே தயவு செஞ்சு இது வேறு அது வேறு என்பதை பிரித்து புரிந்து கொள்ள பழகிக்கொள்வோம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த ஒட்டுமொத்த விபத்திலையும் ஒரு நபர் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து யூஸ் பண்ணி வெளியே குதிச்சு தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு இவ்வளவு சோகங்களுக்கு மத்தியிலும் ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த விஷயங்கள் இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் அந்த ஒரு நபருக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு இல்லையா? ஏதாவது இந்த நிகழ்ச்சி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்தது, அந்த இடத்துல எப்படி இருந்தாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. இறைவனுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இறைவனால் அளிக்கப்பட்ட வாழ்க்கை அவருக்கு மறுஜென்மம் தான். மறுஜென்மம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஃப்ளைட்டை தவற விட்டுட்டா, இவராவது எக்ஸிஸ்டில் வந்து வெளியே இறங்கிடுறாங்க. அந்த அம்மா ஃப்ளைட்டு உள்ளேயே போகல, 5 நிமிஷம் லேட்டு. அந்த 5 நிமிடம் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த 5 நிமிடம்
லேட்னால அந்த ஃப்ளைட்டை பிடிக்கல அவங்களுடைய வாழ்க்கை 2வது வாழ்க்கை ஆரம்பம். இது எல்லாத்தோட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? அந்த குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரினுடைய நியூமராலஜி பவர் 1206 அப்படிங்கிறது அவருக்கு நியூமரிக்கல் பவர் தரக்கூடிய எண்கள். அவருடைய கார் நம்பர்லாம் அதுதான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கூட புத்தகத்தை தான் படித்தது, நெட்டில் பார்த்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொன்னதை வச்சு ஜோதிடம் பார்க்கும்போது 1206 நேற்று அவர் இறந்த அந்த நாளும் 12/6. எந்த நியூமராலஜி அவருக்கு சக்ஸஸ் ஆச்சோ அதே நம்பர்லேயே தன்னை முடித்து கொள்கிறார், தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடித்து கொள்கிறார். அப்படின்னும்போது ஜோதிடம் ஏதோ ஒரு சொல்ல வருது, இன்டர் ரிலேட்டட் ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு செயல்கள்லையும் நம்ம தெளிவாக வெற்றி பெறலாம்னு இருக்குது. ஆனால் அதையே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மற்ற கடமைகளை நாம் செய்ய வேண்டும். என் கடமையை நான் செய்யணும். எவ்வளவு பாதுகாப்பு நீங்கள் ஏர்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏதோ மெக்கானிக்கலாக மக்கள் போகிறாங்க வராங்க. வயிற்று பழுப்பு சார், எல்லாரும் போயிட்டு வரோம் சார். ஆனால் இந்த வயிற்று பழுப்புக்காக எதுக்காக போகிறோம்? என்னுடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணும்னு தானே போடுறோம். உங்களை நம்பி தான் சார் நாங்கள் பயணம் பண்ணுறோம். எங்கள் வாழ்க்கையை உங்களோட கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த குழந்தைங்கள முகத்தை பார்க்கும்போதும், அந்த தாய் தகப்பன் முகத்தை பார்க்கும்போதும் என்னுடைய மகனும் என்னுடைய மகளுடைய முகம்தான் எனக்கு வருது. இந்த ஆற்றுரையாக துயரத்தை யார் சொன்னாலும் அது ஆறாது, மாறாது. இதற்கு வேணால் நீங்கள் 1000 ப்ரோக்ராம் பண்ணலாம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சார். இனி இப்படி வராமல் தவிர்ப்பது தான் புத்திசாலித்தனம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த துர்மரணத்தில், இந்த துர்சம்பவத்தில் உயிரிழந்த அத்தனை பேருடைய ஆன்மாவும் சாந்தி அடைய இறைவனை வேண்டுவோம். கருத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. வார்த்தைகள் இல்லை, இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் மீண்டும் பிறவியில்லாத வாழ்க்கை வேண்டும், மன நிம்மதியோடு வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவங்களும் வாழ்க்கையில் இனி நிம்மதியாக வாழ வேண்டும். ஆண்டவனே நிம்மதியை கொடு அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து.